12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சத்துல வந்து நிற்பாரு. இது வர்றாரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு புது பிறவி எடுக்கணும் எல்லாருமே. ஏன்னா உங்களுக்கு முயற்சியில வெற்றியில யாரு? குரு. 3ஆம் இடத்துல இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் பாக்குறாங்க. 7ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்த்து டாப்ல கொண்டு வச்சிருவாரு. இது ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின் வாங்காம இந்த விஷயத்தை அடையக்கூடிய குணம் நிறைய பாருங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு எப்படி சனி பகவான் எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. குருவுடைய வீட்டுல இருக்காரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எப்படியாவது ஜூன் மாசம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. வெற்றியில வந்து நிப்பாரு, குரு உச்சத்துல வந்து நிப்பாரு. 11ஆம் இடத்துல சனி. இது சரியான எதுவும் கெட்ட இடத்துல இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க. அந்த 4 கிரகம் சொல்றேனே எதுவும் கெட்ட அமைப்புல இருக்கா ரிஷபத்துக்கு? இல்ல நல்ல இடத்துல தானே இருக்குது. அப்ப நல்லது நடக்கணும்ல. இப்ப இடம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொத்து வாங்குறதெல்லாம் இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல கண்டிப்பா உடைய குலதெய்வ கோயில போய் கும்பிட்டுட்டு வாங்க ஆரம்பிச்சு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குருவரை குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே தமிழனா பிறந்தா அனைவருமே தமிழ் புத்தாண்டு பலனை பாருங்க. வருஷத்துல இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டை வச்சுதான் மெயினா எல்லாருமே பலன் பார்ப்பாங்க. இப்ப இந்த வருஷத்துடைய பேர் என்ன? நேம் பேர், அது வருஷத்துடைய பேர் என்ன? நல்லா பாருங்க. பராபவ வருஷம் இந்த வருஷத்துடைய பேரு. அதுக்கு தமிழ்ல அர்த்தம் அவசர நிலை. எல்லாமே அவசரமா நடக்கும் இந்த வருஷங்கிறாங்க. இந்த வருஷத்துல என்ன தெரியுமா ஒரு ஸ்பெஷலு? இந்த வருஷத்துடைய ராஜா குரு. இந்த வருஷ கிரகம் தான் சொல்லுவாங்க இந்த வருஷம் எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்கும். அப்ப இந்த வருஷத்துல குருவா வர்றாரு. அப்ப தங்கம், பொன், பொருள், நகை விலை உயருங்கிறாங்க இந்த வருஷத்துடைய அமைப்பு. மழை நல்லா இருக்குறாங்க. மண்ணுக்குள்ள தானியங்கள் நல்லா சிறப்பா இருக்குறாங்க. பச்சை நிற காய்கறி தானியங்கள் நல்லா இருக்குறாங்க. இந்த வருஷத்துடைய பலன். இந்த வருஷம் குரு வரனால எல்லா நடக்காத கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்துடும் இந்த வருஷத்துல. கோவில் ஆன்மீகம் பயங்கரமா இருக்கும். இதான் இந்த வருஷத்துடைய பலன் பாத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த வருஷத்துல குரு உச்சமாகிறார். ஒண்ணுங்க, இந்த வருஷ பலன் பாக்குறோம்னா மெயினா 4 கிரகத்தை வச்சுதான் மெயினா பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் குரு பார்த்தால் கோடி நன்மை, முதல் கிரகம். அடுத்து சனி பகவான், ஈஸ்வர பட்டம் கொண்ட சனி பகவான். அடுத்து ராகு பகவான், அடுத்து கேது பகவான். இந்த 4 கிரகத்தை வச்சுதான் மையமா வருஷ பலனை சொல்ல முடியும். அம்மன் அருளுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க ரிஷபராசி. எப்போதுமே பாருங்க ரிஷபராசிக்காரங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா ரிஷபராசிக்காரங்க. எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. ரொம்ப நாகரிகமான குணம், இல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம். இது ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின் வாங்காம இந்த விஷயத்தை அடையக்கூடிய குணம் நிறைய பாருங்க இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷப ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம். எப்படி பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு? கண்டிப்பா இந்த வருஷத்துல எந்த கிரக பயிற்சி இல்லைங்க. மெயினா குரு பகவான் மட்டும் தான் அந்த வருஷத்துல பயிற்சி ஆகுது. எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. தமிழ் புத்தாண்டு தான் ஒவ்வொரு மனிதனுக்குமே. தமிழா பிறந்தா எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதத்தை பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த வருஷத்தை சொல்லுவாங்க யாரு ராஜா, யாரு மந்திரி எல்லாமே சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே வருஷத்துல ஒரு வாட்டி நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும். அப்ப தமிழ் புத்தாண்டு பிறந்த உடனே எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதத்தை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லது. வருஷத்துல நம்மளுடைய கர்மாவை எடுத்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எப்படி நம்முடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்கு தயவு செய்து சொல்றேன். இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய ஜாதகத்துல இந்த 4 கிரகத்தை மையமா வச்சுதான் வருஷ பலன் எடுக்க முடியும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், அடுத்து ராகு பகவான், அடுத்து கேது பகவான். இந்த கிரகங்கள் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம். நமக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம்? இந்த 4 கிரகத்துல எப்படி குருவா, சனியா, ராகா, கேதா, இது எப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கு? இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இந்த வருஷ பலன் தூக்கி வைங்க. பலன் மாறாது, கரெக்டா துல்லியமா இருக்கும். நான் ஏன் இந்த பதிவு கொடுக்கணும்னா கண்டிப்பா எல்லாருமே தமிழ் புத்தாண்டு எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணணும். நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல
இந்த பராபவ வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா ராஜா குருவா வர்றதுனாலதான் உங்களுக்கு தான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். சுப கிரகம் குருவா ராஜா வர்றாரு, கெட்ட கிரகம் இல்லைங்க, நல்ல கிரகம். அங்க நல்லது நடக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்கணும். வருஷத்துல எப்படி வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு உச்சத்துல வந்து நிப்பாரு. இது வர்றாரு 12 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு புது பிறவி எடுக்கணும் எல்லாருமே. இது சரியாந்திர யோகம், அதனால சொல்றேன். நல்லா பாருங்க, இதுல எல்லா கிரகம் அங்கேதான் இருக்கும். சனி பகவான் அங்கேதான் இருப்பாரு. உங்களுக்கு எப்படி சனி பகவான் எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. குருவுடைய வீட்டுல இருக்காரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எப்படியாவது ஜூன் மாசம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. வெற்றியில வந்து நிப்பாரு, குரு உச்சத்துல வந்து நிப்பாரு. அடுத்து பாருங்க, ராகு பகவான் கேது பகவான் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்தை நல்லா பார்க்கணும். கேந்திர யோகம் கேது. ராகு 10ஆம் இடத்துல அவரும் கேந்திர யோகம். 11ஆம் இடத்துல சனி. இது சரியான எதுவும் கெட்ட இடத்துல இருக்கா அவங்களுக்கு சொல்லுங்க. இந்த 4 கிரகம் சொல்றேனே எதுவும் கெட்ட அமைப்புல இருக்கா ரிஷபத்துக்கு? இல்ல நல்ல இடத்துல தானே இருக்குது. அப்ப நல்லது நடக்கணும்ல. எப்படி நல்லது நடக்கணும். எப்படி பார்த்தாலும் நான் சொல்றேன், உங்களுக்கு 3 மாசம் வருஷத்துல ஒரு 3-4 மாசம் உங்களுக்கு பலவீனமாகும். ரிஷபராசியை பொறுத்தவரை நான் எப்போதுமே சொல்றேன். ஏன்னா இங்க சனி வக்கரமா இருந்தாரு, இங்க குரு வக்கரமா இருந்தாரு. சனினா எத்தனை இடத்த வக்கரம் பண்ணாரு? தொழில கஷ்டப்படுத்தினாரு. உங்களுடைய மாமனார் மாமியார் சொத்து, அம்மா தாய் உடம்பு இதுல ஒரு பிரச்சனை கொண்டு வச்சாரு. இதுக்கு முன்னாடி சனி பகவான் சொல்றேன் நான். குரு வக்கரமாகும் போது கண்டிப்பா பொருளாதாரம், வருமானம், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகத்துல ஒரு தடங்கள், எதிர்பார்த்த வருமானம் இருக்காது. கொஞ்சம் மருத்துவ செலவு, விரைய செலவு நிறைய பார்த்திருப்பீங்க. ஒரு குழப்பத்துல இருந்திருப்பீங்க. நான் சொல்றது இந்த 3 மாசம் இந்த எண்டுக்குள்ள சொல்றேன். இது எல்லாமே எல்லா கிரகம் வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு. நான் ஏன் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களை பார்க்க சொல்றேன்னா, சனி வக்கரம் கிடையாது, குரு வக்கரம் கிடையாது. இனிமே ஒரு 6 மாசம் டாப்ல இருக்கும் எல்லா கிரகம். நல்லா பார்த்துக்குங்க. 6 மாசம் எந்த கிரகம் வக்கரம் ஆகாதுங்க. அப்ப தமிழ் புத்தாண்டு நீங்க பார்க்கணுமா பார்க்க கூடாதா? பார்க்கணும்ல. ஏன்னா நல்ல நேரம் நெருங்குது. மூவ் பண்ணி அடிங்க, சொல்லி வச்சு அடிங்க, சிங்கம் போல் போலாம். ஏன்னா சிம்ம லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது. நான் ஏன் சிங்கம் சொல்றேன்? எதுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு முயற்சியில வெற்றியில யாரு? குரு. 3ஆம் இடத்துல இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் பாக்குறாங்க. 7ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தா 9ஆம் இடத்தை பார்த்து, அடுத்து பார்த்தா 11ஆம் இடத்தை பார்த்து டாப்ல கொண்டு வச்சிருவாரு. நான் ஓப்பரா சொல்றேன், ரிஷபராசிக்காரங்க எவ்வளவு பெரிய வழக்கு இருந்தாலும் சரி, இந்த வழக்குல இந்த வருஷத்துல பாருங்க, தமிழ் புத்தாண்டுல நீங்க வழக்கு அடிச்சு தும்சம் பண்ணி பெரிய லெவலுக்கு வருவீங்க பாருங்க. உங்க மேல கேஸே இருக்காது. கேஸுங்கிற பேச்சுக்கே வேலை இல்ல ராஜா. ஏன்னா ஒரு சிலதுக்கு அப்புறம் குரு 3ஆம் இடத்துக்கு வெற்றி இதுல போய் நிப்பாரு. எல்லாமே வெற்றியை கொடுக்கணும். அப்ப ஜாதகத்துல நீங்க என்ன பண்ணணும்? எல்லாருமே இந்த வருஷத்துல ஜாதகத்தை எடுத்து நீங்க பார்க்கணும். குரு நல்லா இருக்காரா, சனி பகவான் நல்லா இருக்காரா, ராகு நல்லா இருக்காரா, கேது. மத்த எல்லா கிரகமும் மாறல, குரு மட்டும்தான் மாறுது. ராஜா குரு. அப்ப படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க ஒரே ராசி ரிஷப ராசி அந்த வருஷத்துல இருக்கும். படிப்பு கல்வியிலையும் திருமணத்திலையும் அதிக பேருக்கு திருமணம் நடக்கிறது இந்த ரிஷப ராசியா இருக்கும். எப்படி திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். காதல் திருமணமா, குழந்தை பாக்கியமா, இது எல்லாமே நல்லா இருக்கும். படிப்பு கல்வியில டாப்பா இருக்கும். உங்க மேல உள்ள வழக்குகளை நீங்க ஜெயிப்பீங்க. இந்த வருஷம் இதான். நான் முன்னாடி எல்லாமே பலவீனத்தை சொல்லுவீங்க. பலவீனம் சொல்ல இந்த வருஷத்துக்கு நான் வரல. நீங்க ஜாதகத்துல இந்த 4 கிரகத்தை தயவு செய்து பாருங்க, நல்லா இருக்கா மட்டும். சனியா, குருவா, சனியா, ராகா, கேதா, இதுல ஏதாச்சும் ஒரு கிரகம் டாப்பா இருந்தாவே நம்ம போதும். ஏன்னா கெட்ட இடத்துல எந்த கிரகம் இல்லை. அதனால உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இப்ப இடம், வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொத்து வாங்குறதெல்லாம் இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல கண்டிப்பா உங்களுடைய குலதெய்வ கோயில போய் கும்பிட்டுட்டு வாங்க ஆரம்பிச்சிடுங்க. வாங்கிருவீங்க. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாசம் கிரகம் நல்லா தான் இருக்கும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா வரும் ராஜா. என்ன காரணம்? சனி பகவான் எங்கே பார்ப்பாரு? உங்க ராசியை பார்ப்பாரு. எப்படி? உங்க ராசியை பார்ப்பாரு. அடுத்து 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. அடுத்து 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. கண்டிப்பா ஆசைப்பட்ட விஷயத்தை நிறைவேற்ற அவர் கண்டிப்பா பார்ப்பாரு. அப்ப நல்ல ஒரு பலமா இருக்கும். நல்லா பாருங்க, நல்ல ஒரு பலமா இருக்கும். கேது அங்கே சுயசாரம் வாங்கி உட்காந்துருக்காரு. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு. வெளிநாடு, வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், வேலை உத்தியத்துல எந்த ஒரு கஷ்டமும் வராது. இந்த வருஷம் பிறந்த உடனே வேலை கிடைக்கும். ஏன் வேலை கிடைக்கும் சொல்லுங்க? வேலைக்கு அதிபதி யாரு? சுக்கிரன் தானே. ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 மாசத்துக்கு சுக்கிரபகவான் எப்படி பார்த்தாலும் உங்க ராசியை விட்டு தாண்டி எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாசத்துக்கு எங்க ஒண்ணுமே உங்க ராசியை நோக்கி தான் வந்துட்டு இருப்பாரு. வேலையை நோக்கி தான் வந்துட்டு இருப்பாரு. கண்டிப்பா வேலை உத்தியத்துல எந்த ஒரு தடங்கள் எல்லாமே பிரச்சனை இல்லாம போகும். ஏன்னா
இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் நீங்க கஷ்டப்பட்டீங்க. ஆனா 6 மாசத்துல இப்ப இனிமே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் நடக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல வெளிநாடு வேலை பாக்குறீங்க, இந்த விசா பிரச்சனை இருக்கு, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த வருஷத்துல ஒரு சித்திரை மாசம் பிறந்தவன் நான் சொல்றேன், தமிழ் புத்தாண்டு பிறந்தவன பாருங்க, ஒரு நல்ல செய்தி உங்க பக்கம் விழுவும் பாருங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த வருஷம் பிறந்து அங்கிட்டு ஒரு 30 நாள்ல உங்க ராசிக்கு சுக்கிரன் வராருங்க. சரியான நேரம். ஒரு 10, 15 நாள் வந்துருவாரு உங்க ராசிக்கு. அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு உத்தியோகத்துல உயர் பதவி, வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஆடம்பர காரு, ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா வாங்கக்கூடிய யோகம் எல்லாமா இருக்கும். கடனே இருக்காது. நீங்க தலைக்கு மேல கடன் இருக்குமே, அந்த கடனை பேஸ் பண்ணி போய் அடைச்சிருவீங்க. இப்ப நல்ல அமைப்பா இருக்கு. இந்த வருஷம் நான் எதுக்குமே கெட்டதுன்னு சொல்ல முடியல. அது நல்ல டைமா இருக்குது. நண்பர்கள், கூட்டாளி, பழக்கவழக்கம் சூப்பரா இருக்கும். மெயினா ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, அடுத்து ரெடிமேட்ஸ் அந்த கலைத்துறை எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரங்க எடுத்துங்க. உணவு, கலை பெரிய டாப்புக்கு வர்றது நீங்க இருக்கீங்க. மருத்துவம் நீங்க ஃபர்ஸ்டா வருவீங்க. நீர் சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். தங்க வாங்குறது, பொண்ணு வாங்குறது, நகை வாங்குறது எல்லாமே இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம் இந்த வருஷத்துல அடிக்க பாருங்க. நிறைய பேருக்கு ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. சூப்பரான லாட்ரி யோகம் இருக்குது. அதுக்காண்டி அதே படம் தப்பு வரைய விடாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து அவர் 11ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அதனால லாட்ரி யோகத்தை எடுக்க சொல்றேன். வேற ஒண்ணுமே சொல்லல. நல்ல அன்பான சகோதர சகோதரி உறவு, நிறைய ஒரு பாசத்தை காட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காதுங்க. தாய் தந்தையுடைய பாசங்கள் சூப்பரா இருக்கும். இது எங்க எல்லாமே நான் நல்லதுதான் வருது, கெட்டது அதிகமா வரல. ரிஷபத்துக்கு 3, 7, 11 அவர் பாக்குறாரு. எப்படி 3ஆம் இடத்துல இருந்து அவர் எங்க 9ஆம் இடத்தை பார்த்து, 11ஆம் இடத்தை பார்த்து, 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப நிறைய நல்ல விஷயத்த கொடுக்க போறாரு. அப்ப கெட்டது கிடையாது, நல்ல யோகம் இருக்குது. ரிஷபத்துக்கு சூப்பரா இருக்குது வருஷம் தமிழ் புத்தாண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? முதல் நட்சத்திரமே சொல்றேன், கார்த்திகை நட்சத்திரம். இந்த வருஷம் பிறந்த உடனே நல்லதுதான். எப்படி இந்த வருஷம் பிறந்த உடனே நல்ல ஒரு விரைய செலவு தான். வீடா, இடமா, பூமியா, தொழிலா, வேலை மாற்றமா, ஏதோ ஒரு விஷயம் மாத்த போறீங்க. கண்டிப்பா உங்க ராசியை நோக்கி சூரியன் வந்துருவாரு. எப்படி பார்த்தாலும் அங்கிட்ட 6 மாசம் உங்களை டாப்ல வைப்பார். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, சொத்தம். ஏன்னா எந்த காரணம் வக்கரம் இல்லைங்க. குருவும் வக்கரம் இல்லை, சனி வக்கரம் இல்லை. அதனால சொல்றேன். பொருளாதார வருமானம் எல்லாமே இந்த கார்த்திகை நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கார்த்திகை நட்சத்திரம். இனிமே சூப்பரா இருக்கும் பாரு. வண்டி, வாகனம், வீடு, பூமி, சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு. நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க. யார்? கார்த்திகை நட்சத்திரம் எல்லாமே டாப்பா இருக்கும். அடுத்து ரோஹிணி. ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போகணும், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாங்க. ரோஹிணி பிறந்தவங்க எல்லாமே டாப் தானே. படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். ரோஹிணி நட்சத்திரம் பிறந்த அனைவருக்கும் செம்ம சூப்பர். நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய யோகம் தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயம் எதா இருந்தாலும் சரி, நீங்க கலைத்துறையா இருக்கட்டும், நிறைய எந்த துறையா இருக்கட்டும், நிறைய சாதிக்க போறீங்க. படிப்புகளில் டாப்பா வருவீங்க. தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றம் வரும். நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும். உடம்பு ஆரோக்கியம் சூப்பராகும். யார்? ரோஹிணி நட்சத்திரம். குழந்தை பாக்கியம், திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லாவே டாப் தான் உங்களுக்கு. அடுத்து மிருகசீடம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, கொஞ்சம் திறமையான குணம், அறிவான குணம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. இனிமே எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வருது. யாரு? மிருகசீடத்தை பிறகு சொல்றேன். மிகப்பெரிய வெற்றி வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுது, தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் பிறந்து ஒரு 6 மாசத்துக்கு செவ்வாய் வந்து உங்க ராசியை நோக்கி போவாரு. எப்படி? உங்க ராசியை நோக்கி போகும்போது மண், மனை, மெயினா அந்த கட்டிடத்துறை, அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த மருத்துவர்கள், இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு டாப்பு, பயங்கரமான வெற்றி. அதுவும் கட்டிடத்துறைனா பட்டையை கிளப்புவீங்க. நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு. ஆனால் நல்ல காரியம், நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷப ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.